நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 2012 சிறந்த சிறு பத்திரிகை. 2012 சிறந்த சிறு பத்திரிகையா நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கக்கூடியது காக்கை சிறகை நிலை அப்படிங்கிற பத்திரிகை தான். ஞானியோட சாய்ஸ். எஸ் சிவகாமி மேடம். புதிய கோடாங்கி. புதிய கோணம். தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விஷயங்களை சமூக பொருளாதார இலக்கிய அம்சங்களை தாங்கி தொடர்ந்து வர்ற பத்திரிகைங்கிற ஒரு பெருமையும் அதுக்கு இருக்கு. ஓகே, வேறு 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 எந்த சிறு பத்திரிகை? அடைவின்னு ஒரு பத்திரிக்கை வருது. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஆண்டுகளாக வருது. அது எண் வழி இதழ் தான். அது இது வரைக்கும் அவங்க மந்த்லி அப்படிலாம் கமிட் பண்ணல. சிறு பத்திரிகையினுடைய மிகப்பெரிய பலமே அதை மாதமா இல்லை வாரமா இல்லை வருஷமா அப்படிலாம் கணக்கு பண்ண மாட்டாங்க. அதை அவங்க எப்போ கொண்டு வரணும்னு விரும்புகிறாங்களோ அப்போ கொண்டு வருது, அந்த ஃப்ரீடமோட. அப்போ தான் அந்த படைப்புக்குன்னு ஒரு தரம், அந்த இது வெயிட் பண்ணி அதெல்லாம் செய்ய முடியும். கவிதா முரளிதரன். வலசைன்னு சொல்லிட்டு மொழிபெயர்ப்புக்கான ஒரு சிற்றதழாக வருது. ஒரு 2-3 இஷ்யூ தான் வந்திருக்கும். பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மொழிபெயர்ப்பை மட்டுமே ஃபோக்கஸாக வச்சு பண்ணுறாங்க. ஓகே. சமநிலை சமுதாயம்னு ஒரு இதழ் வருது. விளிம்பு நிலை மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் பற்றி வெளியே வராத சில விஷயங்களை ரொம்ப காத்திரமான ஒரு ஆய்வுகளோடு அவங்க பண்ணுறாங்க. ஓகே. இஸ்லாமகிருஷ்ணன். நான் 2 சிறு பத்திரிகைகளை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று காலம் அப்படின்னு கனடாவிலேருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகை. இலக்கியத்துக்காக 10 வருடமாக நடத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு பத்திரிகை. மிகச்சிறந்த தமிழ் எழுத்தாளர்கள் படைப்புகள்லாம் போடுறாங்க. அந்த பத்திரிகையை நடத்துகிறவர் கனடாவிலேருந்து செல்வம் நடத்துகிறார். இன்னொரு சிறு பத்திரிகை கோணங்கி நடத்துகிற கல்குதிரை. ஓகே. எஸ் தமிழினி. தமிழினி. ஆமாம், தமிழினி பதிப்பகத்தாரால் வெளியிடப்படக்கூடிய ஒன்று. அதில் ஒரு பத்திரிகை அப்படின்னா அதுக்கு இருக்கிற ரொம்ப அடிப்படையான சமூக கட்டுமானங்கள், கல்வி, மருத்துவம், கலை, இலக்கியம், இந்த மாதிரி அடிப்படையிலான விஷயங்களை குறித்த ரொம்ப முக்கியமான கட்டுரைகள் அதில் வெளிவந்துட்டு இருக்கு. அது ரொம்ப நல்ல பத்திரிகை. எஸ் அபிலாஷ். நான் புறநடை அப்படின்னு ஒரு பத்திரிகை பற்றி சொல்லுவேன். ஒரே ஒரு இஷ்யூ தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பத்திரிகையில் புதிய பல எழுத்தாளர்களை அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரஞ்சித். தலித் முரசு எனக்கு ரொம்ப பிடிச்ச பத்திரிக்கை. ஏன்னா நான் காலேஜ் டைமில் படிக்கிறப்போ அதை படித்து தான் நிறைய இந்த பிரச்சனைகளை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு. அது தொடர்ந்து வந்தால் இன்னும் சந்தோஷப்படுவேன். அதுக்கப்புறம் அடவி ரொம்ப முக்கியமானது. 2012 சிறந்த சிற்றிதழ். தீவிர இலக்கியம், நுண் அரசியல் மற்றும் சிறந்த மொழிபெயர்ப்பு முயற்சிகளுக்காக 2012 சிறந்த சிற்றிதழாக அடவி அடையாளப்படுத்தப்படுகிறது. அடவி 2 பகுதிகளை கொண்டிருக்கு. ஒன்று நுண்ணரசியல், 2வது நவீன இலக்கியம். 2த்தையும் தன்னுடைய உள்ளடக்கமாக கொண்டு அது செயல்படுது. இது எந்த விதத்திலையும் மாடர்ன் லிட்ரேச்சரையும் அரசியலையும் வெறும் மேலோட்டமான அரசியலாவோ புரிதலற்ற நண்பர்களுக்கான ஒரு இலக்கிய இதழாக நடத்தாமல் தீவிர இலக்கிய இதழாக நடத்தின்னு இருக்கோம். இந்த வருஷம் விஜய் டிவி கொண்டு வந்திருக்க புதிய நிகழ்ச்சியான முகங்கள் பகுதியில் அடவி சிற்றிதழை நல்ல சிற்றிதழாக தேர்ந்தெடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.